முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து சாத்தானின் ஆட்சியா, விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாத கைது நடவடிக்கை, பழிவாங்க நடவடிக்கை என்று சொல்லியிருக்காரு. முதல்வருக்கு மிரட்டல் விடுத்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பதிலளித்துள்ளார். கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது வந்து சாத்தானின் ஆட்சியா, விமர்சனத்தை கூட ஏற்றுக்க முடியாத கைது நடவடிக்கை, பழிவாங்க நடவடிக்கை என்று சொல்லியிருக்காரு. இல்ல, அவர் எம்எல்ஏ என்ன பேசுறாருன்னு தெரியாது. அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சா அதுக்கு பதில் சொல்லலாம். இல்ல, அவர் ஏதோ கேட்குறேன். சகோதரர் வந்து தூய்மை பணியாளரை பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ குறிப்பாக ஆனந்த் அமைச்சர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதலாவது அவங்க ஐயா கவனத்துக்கு வந்திருக்கோம். திருவொற்றியூரில் அந்த காலனிகளை எடுக்க வச்சு தூய்மை பணியாளர் எடுக்க வச்ச சம்பவம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அதே மதுரை வாயில வந்து கட்சி நிர்வாகிகள் சாப்பிடக்கூடிய அந்த இலைகளை எடுக்க வச்ச சம்பவம் இருக்கு. இது போன்ற தூய்மை பணியாளர் அந்த அமைச்சர் கலந்து கொள்ள நிகழ்ச்சியில் இது போன்ற ஒரு சம்பவம் இருக்கு. எப்படி பார்த்தீங்க? காந்தி தனது மாநாட்டில் அவரே தூய்மை பணி செய்தார். அது நமக்கு பெரிய வழிகாட்டுதல். அதுபோல் அந்தந்த மாநாடுகளை நாங்களாம் தூய்மை பணி பண்றோம். இது வந்து சில இடங்களில் புதுசா இருக்குது. கம்யூனிஸ்டுகள் அந்த கியூ நிற்கிறது, தட்டை கழுவுறது, சிதறிதை எடுத்து போறது ரொம்ப காலமா நீடிக்கிறது. எனவே ஒவ்வொரு கட்சியும் காந்தி முன்வைத்த அந்த தூய்மை பணியை செய்வது என்பது நல்ல. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.